வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். புதுசாக இப்போ நம்ம ஒரு ரிவிட் ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் mdmstc.comக்கு போங்க. ட்ரைனிங், வீடியோ ஸ்ட்ரீமிங், தமிழ், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? வீடியோ ஸ்ட்ரீமிங் இது அப்படி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் கோர்ஸ் ஆன் ரிவிட் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ இப்போ கரண்ட் ஃபீஸ் வந்து 18,000. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஆஃபர் இருந்தால் அப்போ டிஸ்கவுண்ட் வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ கோர்ஸ் ஆன் ரிவிட் ஆர்கிடெக்சர். ஸோ மொத்தம் 18 மணி நேரம் 11 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? என்ரோல்மெண்ட் வந்து 60 days வேலிடிட்டி, சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் என்ன. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இதில் என்னென்ன பார்த்துக்கோன்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் என்னென்னா ஒரு பில்டிங் மாடலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன படிப்பீங்க, ரிவிட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன், அதோட கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், அடுத்து செட்டிங் சர்வே பாயிண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பாயிண்ட்னு வரணும், ப்ராஜெக்ட் பேஸ்ன்னு இருக்குது. ஓகே. அது என்னென்னா நமக்கு ரிவிட் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரையில் அது நமக்கு சர்வே பாயிண்ட், பேஸ் பாயிண்ட் ரெண்டும் முக்கியம். அடுத்து லெவல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கிரிட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, வால்ஸ் எப்படி இது பண்ணுறது. ஓகேங்களா? வால் என்னங்கிறது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் எப்படி வால்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அதில் டூப்ளிகேட் பண்ணி பண்ணலாம், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எப்படி வைக்கிறது, ஃப்ளோரில் டைல்ஸ் எப்படி வைக்கிறது, அப்புறம் ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன், இதில் வந்து ரெஸ்ட் ரூமில் எப்படி பார்ட்டிஷன் இது பண்ணுறது, அப்புறம் அதுக்கு ரெஸ்ட் ரூம் எப்படி இது பண்ணுறது, ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலர்ஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ பெயிண்டிங் அடிக்கிறதுக்காக வாலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் வேணும்னா நீங்கள் வாலை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வாலில் பெயிண்ட் பண்ணுவோம். அப்புறம் வாலில் எப்படி இமேஜஸ் வைக்கிறது, ஃபால் சீலிங் எப்படி வைக்கிறது, ஸோ ஃபால் சீலிங்கில் எப்படி லைட்டிங் ஃபிக்சர்ஸ் வைக்கிறது. இது இல்லாமல் அவங்க என்னென்ன முடிச்சுட்டு ஒரே மாதிரி சிமெட்ரிக்காக இருக்குது மல்டிபிள் லெவல்ஸ்னால் நீங்கள் கீழேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் லெவல் 1லேருந்து காப்பி பண்ணி லெவல் 2க்கு போடுறோம். 3 and 4க்கு டேரெக்டாக போடல. காரணம் என்னென்னா லெவல் 1ல் பார்த்திங்கன்னா இதில் ஈஸ்டர்ன் வாட்டர் க்ளோசட் இருக்குது. ஓகேங்களா? லெவல் 1 கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே தரையோட வச்சிடலாம். ஆனால் இதே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது நம்ம தரையோட ஃப்ளோர் மேலே வைக்க முடியாது. ஓகேங்களா? இடபிள்யூசிக்கு நம்ம பீட்ராப்பு இந்த மாதிரி நிறையா வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று கீழே கொண்டு வரணும்னா கீழே வந்து நமக்கு வந்து ஃபால் சீலிங் எல்லாம் வேணும். ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோரில் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இடபிள்யூசியை வைப்பாங்க. ஸோ இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதனால் இடபிள்யூசிக்காக நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெவல் 2லேருந்து காப்பி பண்ணி 3 and 4க்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரெயிலிங்ஸ் எப்படி வைக்கிறது, ரூஃப் எப்படி வைக்கிறது ஃபுட் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷனை பேஸ் பண்ணி எப்படி வைக்கிறது. இது இல்லாமல் சாஃப்ட்வேர் இன்னொன்று ரூஃப் சாஃப்ட்வேர், ரூஃப் ஏசி அண்ட் ரூஃப் கட்டர்னு இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ரூஃபு பேராபெட் வால்ஸ் ரூஃபில் எப்படி வைக்கிறது, கிளாஸ் வால்ஸ் வந்து ரூஃபில் எப்படி வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டேர்ஸுனா என்ன, அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பில்டிங்க்கு வச்சுருப்போம். பிளேசிங் ஸ்டேர்னால் அந்த பில்டிங்க்கு எப்படி வேணும் நம்ம மாடலுக்கு. ஓகே. அதே மாதிரி ஷாஃப்ட் ஓப்பனிங் அண்டு ஹேண்ட்ரைல் ஓப்பனிங். ஏன்னா நம்ம ஸ்டேர்ஸ் வந்து கீழேருந்து மாடி வரைக்கும் போகும். அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நமக்கு ஓப்பனிங் வேணும். அதுக்கு ஷாஃப்ட் ஓப்பனிங்கை வச்சு பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபேஸ் ஓப்பன் பை ஃபேஸ், அதில் வெர்டிக்கல் ஓப்பனிங், வால் ஓப்பனிங், டோமர் ஓப்பனிங், ஃபேஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ரேம்ப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கர்டன் வால், கர்டன் கிரேட், முல்லியன் அண்டு டோர் எப்படி கிரியேட் பண்ணுறது, வால் ஸ்வீப், வால் ரிவல் அண்ட் ஃப்ளோர் எப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ரிவிட்டில் உள்ளது. அதில் ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதில் பேராமெட்ரிக் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேபிள், நார்மல் டேபிள், பேராமெட்ரிக் டேபிளில் நம்ம டைமென்ஷன்ஸை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நார்மல் சேரு, இதுக்கப்புறம் ஸ்டூலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டைப் சேர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு காட்டு, அதுக்கப்புறம் பேராமெட்ரிக் டோர். ஓகேங்களா? பேராமெட்ரிக் டோர்னால் எவ்வளோ ஓப்பன் பண்ணி வைக்கிறதுங்கிறதையும் நம்ம அங்கே கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி விண்டோஸ், அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் சிம்பிளானது, பார்டர் இன்டீரியர் வாலில் எப்படி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீசஸ்டு சீலிங் வித் லைட்டிங். ஓகேங்களா? ஃபால் சீலிங் வந்து வித் லைட்டிங். ஓகே.
பேராமெட்ரிக் சீலிங் வித் லைட்டிங். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த பேராமெட்ரிக் சீலிங்கில் வந்து என்னென்னா சீலிங் ஹைட்டை நம்ம மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அக்கோஸ்டிக் சீலிங், கஸ்டம் சீலிங், அடுத்து சிம்பிள் எக்ஸ்டீரியர் டிசைன், அப்புறம் இந்த நார்மலாக கொஞ்சம் மீடியமாக வந்து 2 இது இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டீரியர் டிசைன் 2 இருக்கும் அங்கே வீடியோவில். இங்கே ஒன்று மட்டும் தான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாசிங்கிறது வந்து ஒரு வன்மையான கான்செப்டுவல் டிசைனை நம்ம ஜஸ்ட் லைக் தட் சீக்கிரமாக பண்ணி காமிச்சிடலாம். ஓகேனாலும் அதுக்கப்புறம் நம்ம ரிவீட் லெவலில் நம்ம ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் சிம்பிள் மாடல் மாசிங்கை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, 2 மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சைட் எலிமெண்ட்னா என்ன, ஓகே, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம சைட்டை மாடல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் லிங்கிங்னா என்ன, காப்பி அண்ட் மானிட்டர் என்ன, காப்பி மானிட்டர் பண்ணதை வச்சு எப்படி லெவல் ஆட் பண்ணுறது, ஒர்க் ஷேரிங்னா என்ன, அதுக்கப்புறம் எம்டிஓ அல்லது பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்து வந்து செக்ஷன் வியூ காலர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரிவிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்கோப் பாக்ஸுங்கிறது என்னென்னா எனக்கு 3Dயில் நான் வந்து ஒரு செக்ஷன் வியூ பார்க்குற மாதிரி. அப்புறம் புதுசாக டைட்டில் பிளாக் நம்ம ஷீட்டுக்கு லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஷீட்டில் எப்படி வைக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே ரிவீட்டை பொறுத்தவரை ஷீட்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து டைமென்ஷனிங் என்ன பண்ணுவோம், ஷீட்டில் தான் பண்ணுவோம். இங்கே அப்படி பண்ண மாட்டோம். ஓகேங்களா? பிளான் வியூவிலே நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு அதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஷீட்டில் அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஷீட்டில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரிண்ட்டு எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, ரெண்டரிங் எப்படி பண்ணுறது. ரெண்டரிங் அண்ட் வாக் த்ரூ வந்து ப்ரெசன்டேஷன், கஸ்டமருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டரிங்கிறது ஃபோட்டோவாக வரும், வாக் த்ரூங்கிறது வீடியோவாக வரும். அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் செக்கிங். ஆக்சுவலாக இன்டர்ஃபரன்ஸ் செக்கிங் எல்லாம் எங்கன்னா நமக்கு இந்த கிரியேட்டிங் எம்டி ஒர்க்கில் அதுக்கு முன்னாடியே வந்துடணும். பட் இங்கே நம்ம பின்னாடி போட்டிருப்போம். ஓகேங்களா? அப்புறம் ஒர்க்கிங் வித் டிசைன் ஆப்ஷன், ஒர்க்கிங் வித் ஃபேஸ். டிசைன் ஆப்ஷன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எனக்கு இப்போ இந்த இடத்துல டோர் இருக்குது, அதுக்கு பதில் இந்த இடத்துல மாற்றி வைக்கிறது. நான் 2 ட்ராயிங்காக நான் வரைய வேண்டியதில்லை. ஒரே ட்ராயிங்லேயே வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்னு சொல்லி நம்ம மாற்றி காமிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபேஸஸ். ஓகேங்களா? நம்ம நார்மலாக பில்டிங் கட்டும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம கட்டுவோம். அதை நம்ம இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஃபேஸஸ். ஓகே. ஸோ கோர்ஸில் போனால் இங்கே இருக்கும் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்குது இங்கே எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வந்து போயிட்டு இங்கே போனீங்கன்னா ஆட் டு கார்ட்னு சொன்னீங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் முன்னாடி உள்ள வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால அதுக்கு நான் போகல. ஓகே, ஆட் டு கார்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஜாமான் வாங்குற மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரேசர் பேமெண்ட்டு தான் இருக்கும். ரேசர் பே மூலமாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ஓப்பன் ஆகிரும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இங்கேயே வாட்ஸ்அப் நம்பர் காட்டுது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.